Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பாலக்கீரை வச்சு பாலக்கீரை குழம்பு தான் செய்ய போறோம். சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரை குழம்பு செய்ய பாலக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு கட்டு பாலக்கீரை. இப்போ இதை சின்ன சின்னசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா வேகும். நம்ம விசில் போடுறதில்ல, அடுப்பில் செய்யறதுனால சின்ன சின்னசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கீரையையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாலக்கீரையை நல்லா கழுவி தண்ணி இருத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பருப்பு ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அவரைப்பருப்பு, கடையில் விற்கிற அவரைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அடுத்து 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு, ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். பச்சை மிளகா தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும், அதனால நான் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது காம்பெல்லாம் நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம கடைய போகிறோம் அதனால. பூண்டு 1 எடுத்து அதையும் தோல் உரித்து வச்சுக்கலாம். நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக எடுத்திருக்கேன். சின்ன சின்னசாக இருக்கிறதுனால ஒரு 6 தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா கழுவிட்டு 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம்.
அடுப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு மண் சட்டி வச்சுக்கிறேன். இதில் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ கீரை சேர்த்து வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் உப்பு, கீரை குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பும் கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு மண் சட்டி வச்சுட்டு வேக வச்சிருந்த கீரையும் பருப்பையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா நைஸாக கடைஞ்சாச்சு. இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான புளி பாருங்கள், ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு மேலே ஒரு மண் சட்டி வச்சுட்டு மண் சட்டி நல்லா சூடானதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். கீரை குழம்புக்கு வடகம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கிறேன். அடுத்து தாளிப்புக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு 4 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். கடைஞ்சி வச்சுருந்த கீரையை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். புளியெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால குழம்பு நல்லா கொதிச்சாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், பாலக்கீரை குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான முறையில் பாலக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.